இப்ப இந்த பசங்களுமே ஷட்டில்கால் விளையாடுறதுக்காக துணியை தைக்க கொடுத்துட்டு அங்கிருந்து ஒரு 2 கம்பியுமே ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடுறானுங்க. இப்ப இந்த சின்ன பையனுமே ஷட்டில்கால் விளையாடுறதுக்கு பேட் வேணும், அதுக்காக பேட் எவ்வளவுன்னு சொல்லி அந்த கடையில போய் கேட்டா அவங்களுமே ஒரு ரேட் சொல்றாங்க. இந்த அளவுக்கு இவங்க கிட்ட காசு இல்லாதனால எப்படியாச்சும் சேர்க்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்ப இந்த பசங்களுமே அவங்க கிட்ட சேர்த்து வச்சிருந்த காசு அதோட அந்த பொண்ணு கிட்ட சேர்த்து வச்சிருந்த காசுன்னு சொல்லிட்டு மொத்தமா எடுத்து ஒரு பேட்டையும் வாங்கிடுறானுங்க. இப்ப இந்த பசங்களுமே அந்த இடத்த ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஜாலியா விளையாடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க மாமாக்கு வெளியூர்ல வேலைக்கு போட்டுறாங்க. இதனால வேற வழியே இல்லாம இந்த பசங்களுமே சரி போய் தான் அவனும் அம்மாக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட போக ஆரம்பிக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருவாருன்னு பார்த்தா அந்த பசங்க எப்பவுமே நைட் டைம்ல வரதுனால இதனால அவங்களால ஒரு நாள் கூட அந்த ஷட்டில் விளையாடவே முடியல. இதனால அந்த பசங்களுமே சரி நைட் டைம்ல வச்சுனா விளையாடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு பல்ப்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க எப்படியோ இதை எரி வைக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா அப்படி எரி வைக்கும் போது பக்கத்துல ஃபியூஸ் போயிடுது. இதனால அந்த பசங்க எல்லாருமே பிடிச்சி தட்டி விட்டுறாங்க. இப்படி இவங்களும் தினசரி வேலைக்கு போய் வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மாமாவே ஒரு நாள் சொல்றாரு, உங்க 2 பேருக்கும் நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே அந்த பசங்க ரொம்பவே சந்தோஷமா அப்ப கண்டிப்பா நாளைக்கு விளையாடலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமா எழுந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அவங்க கட்ட அந்த ஷட்டில் கார் இதுவே இல்ல. இதை பார்த்த உடனே என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங்காக ஃபங்க்ஷனுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க போல. இதை பார்த்ததும் அந்த பசங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போகுது. என்னடா இன்னைக்கும் விளையாட முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க மாமாக்குமே வெளியூர்ல ப்ரொடக்ஷன்றதுனால அங்கேயே போய் தங்கி இருக்கிற மாதிரி வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. இப்ப இந்த பசங்களுக்குமே அவங்க வேலை போட்டு கொடுத்ததுனால சரி இவங்களையும் கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்குது. இதனால இந்த பசங்களும் கடைசி வரைக்கும் நம்மளால இதை விளையாடவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாயிட்டு அந்த ஷட்டில்கரோட அந்த நெட் எல்லாமே கிழிச்சு போடுறானுங்க. இதனால அந்த பசங்க ரொம்பவே கஷ்டமாயிட்டு இதுக்கப்புறம் நம்மளால விளையாடவே முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில அவங்க அம்மாக்குமே சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறானுங்க. அப்படி அவங்க கிளம்பி போனவங்க போன இடத்துல எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்துட்டு அந்த இடத்துல இவங்க விளையாடணும்னு ஆசைப்பட்ட அந்த ஷட்டில்கரோட இது பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமா இதுக்கப்புறம் நம்ம ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாயா அவங்க கடைசியில விளையாடணும்னு ஆசைப்பட்ட அந்த ஷட்டில் காருமே விளையாடிடுறாங்க.